அனைவருக்கும் இனிய வணக்கம். மிக சிறப்பான ஒரு நூல் வெளியீட்டில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். கண் மலர் தடாகம். கண் மலர் என்றால் குளிர்ந்த மலர் என்றுதான் அர்த்தம். ஆகவே குளிர்ந்த மலரை உடைய தாமர மலரை ஒத்த பாக்களை யாத்த இந்த கவிஞருக்கு முதலில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கொஞ்சம் அமைதியா இருந்தால் தானே நாங்களும் கொஞ்சம் பேசலாம். மிக சிறு துளிகள் தான் உங்களுடன். ரா சம்பந்தனை பல வருடங்களாக தெரிஞ்ச ஒரு சிறந்த கவிவாணன், ஒரு சிறந்த கவிஞராக ஜெர்மனியில் புகழ்பூத்த ஒருவராக இருக்கின்றார். உண்மையிலேயே ஒரு கவிஞன் என்றால் அவன் தன் எண்ணங்களில் இருந்து உடற்படுத்துகிற விடயங்களை, கற்பனையிலேயோ அல்லது நிஜத்திலேயோ காணுகின்ற விடயங்களை அவன் கவிதையாக வடித்தெடுக்கக்கூடிய ஒரு வல்லமையை உடையவர். எல்லாரும் கவிஞராக வர முடியாது, ஒரு சிலர் தான் கவிஞராக வர முடியும். காரணம், அவர்கள் லாபகமாக நெய்யக்கூடிய வகையிலே அந்த தமிழை கற்றிருக்கிறார்கள், இல்லது அந்த தமிழை அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அந்த வகையிலேயே எங்கள் மாலிங்கண்ணன் சரியாக, அழகாக, அற்புதமாக பேசியிருந்தார். அந்த கவிதைகள் எப்படி சம்பந்தன் யாத்திருக்கிறார் என்று. உண்மையிலேயே மிகச்சிறந்த கவிஞர். அழகான ஒரு மரபு கவிதை. அந்த தடாகத்தில் பூத்த அத்தனை தாமர மலர்களும் அவருடைய கவிதை பூக்களாக நான் பார்க்கின்றேன். அந்த கவிதை பூக்களுக்கு உண்மையிலேயே அவருக்கு சிறப்பு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, கவிதை என்பது மெல்லிய இசை. கவிதை என்பது மெல்லிய இசை. சொற்கள் மலரும் தோட்டம், உணர்வுகள் துளிக்கும் காற்று என்று அழகிய உணர்வுகள் கண்மலர் தடாக நூல் வடிவில் மகிழ்ச்சியை அளிக்கின்றது. இந்நூல் எழுத்தாளரின் கனவுகளுக்கு புது ஒளி பெறப்படும். படிப்பவரின் இதயத்தில் நம்பிக்கை விதை நடட்டும். படிப்பவர்கள் இதயங்களில் நம்பிக்கை விதை நடட்டும். தமிழ் இலக்கிய வானில் இந்நூல் ஒரு புதிய நட்சத்திரமாக மிளிரட்டும். கண்மலர் தடாகம் நன்மலர் பூத்து நாளைய உலகில் நனி சிறக்கட்டும். தன்மலர் தடாகம் நன்மலர் பூத்து நாளைய உலகில் நனி சிறக்கட்டும். வாழ்த்துக்கள் எழுத்தாளர் சம்பந்தன் அவர்களே. வானுயர உங்கள் புகழ் ஓங்கட்டும். நன்றி, வணக்கம். நல்லது. நீங்கள் அரங்கத்திலே ஏற்றுக் கொள்ளுங்கள். மிக அழகாக ஒரு கவிதையோடு அவருக்கான அந்த வாழ்த்து உரையை வழங்கியிருக்கின்றார் பாவலர்மணி திருமதி நகுலா சிவநாதன் அவர்கள். அவருக்கான அந்த கௌரவத்தை வழங்குவதற்காக திருமதி லலிதா நந்தகுமார் அவர்களை அழைக்கின்றோம். அடுத்த சந்ததிகள் எடுத்து தமிழை சென்றது எமக்கு எல்லாம் பெரிய ஒரு மலராக இருக்கின்றது. நல்லது, நன்றி. தொடர்ந்து